ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோன்னா ஒரு காரியம், ஒரு லைஃப்பில் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்களாக இருக்கணும். கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை, மன நம்பிக்கை, தைரியம், லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு மன தைரியம், அந்த கான்ஃபிடென்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்ம இருக்கிறதுக்கு இது ரொம்ப அத்தியாவசிய தேவை. இது இல்லாமல் ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடக்குது. தோல்வி இருக்கலாம், எதிலாச்சும் சோர்வு இருக்கலாம். அதனால் என்ன ஆகுது, அது ஷேக் ஆகிடும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே பயங்கர கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம பிறந்திருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கான்ஃபிடென்ஸுன்னு எப்போவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏறலாம் இறங்கலாம். சில காரியத்தில் வெற்றி இருக்க போல் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். திடீர்னு தோல்வி ஆயிடுச்சு, ஏதாவது சரியாக காரியங்கள் சக்ஸஸ் ஆகலைன்னா ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ இது ஒரு ஏற்ற தாழ்வு காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம நல்லா பில்ட் பண்ண முடியும். அதுதான் மேட்ரு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில நினச்சி அவங்க பிறக்கப்போலே அவங்க கான்ஃபிடென்ட் பர்சனு அப்படின்னு இல்லை. இதெல்லாம் பிறக்கப்போலே நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் இழந்து போகிறதுக்கும் காரியம் அவங்க நடக்கலாம். இல்லை, நம்ம இப்போ இன்றைக்கி கேட்குற மாதிரி சில காரியங்களை யோசித்து நம்ம கான்ஃபிடென்ஸை படிப்படியாக பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை நடக்குது, அது நடக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், கீழே விழுந்துடும் பொத்துன்னு. அப்புறம் அது எளிமையாக நடக்கும், நம்மளாம் கை தட்டுவோம். அது கை தட்டின உடனே அதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடும், பயங்கர அச்சீவ்மெண்ட் ஆகிடும். எல்லோரும் நம்மளை புகழ்கிறாங்கன்னு அதுக்கு புரியுது. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் ஒரு அஃபர்மேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட்லாம் வரப்போல் ஜனங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அப்படியே முன்னேறி பலப்படுத்திடலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருக்க போல் கான்ஃபிடென்ஸ் இல்லை நம்ம லைஃப்பில், மற்றவங்கள மாதிரி நம்ம இல்லை, அவங்கள மாதிரி நான் இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, எங்கள் ஸ்கூலில் டீச்சர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என் லைஃப்லேயே நடந்திருக்கு நிறைய வாட்டி. படிப்பு சரியாக இல்லைன்ட்டு தான் டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. டியூஷன் அனுப்புனா அங்கே ஒரு பெரிய டேபிளில் ஒரு 8-10 பேர் உட்காந்துக்குவாங்க. டீச்சர் சொல்லிக் கொடுக்கும். எல்லோரும் முன்னாலேயும் நமக்கு தான் தலையில் ஏற மாட்டுதுன்னு சொல்கிற வார்த்தையை கேட்க போல் மற்றவங்களாம் கடன்னு புரிஞ்சிக்குது. டக்குன்னு நமக்கு புரியல, புரிஞ்சா மாதிரி நடித்தா கூட அங்கே எழுத வராதுல்ல. ஸோ இப்படிலாம் நம்ம இருக்கும் பொழுது அது பாதிக்கும். நடந்திருக்கலாம் நம்ம லைஃப்பில். நடந்தனால அப்படியே நம்ம வாழ்க்கை போயிடணும்னு இல்லை, நம்ம கான்ஃபிடென்ஸை நல்லா கட்டி எழுப்ப முடியும். ஸோ தோல்விகளுக்குள்ளே போயிட்டு வெளியே பெரிய ஆட்களாகவும் ஆகிறதுக்கு தான் ஆண்டவருக்கு சில சமயம் சில தோல்விகளை அனுப்புவார். நம்ம அதில் ஏறி மேலே வரணும். அதுதான் வாழ்க்கை அனுபவம். வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றதே அதுதான். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் போக போல் என்ன ஆகுது, ஒரு சென்ஸ் ஆஃப் லேக் ஆகுது. நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லை, நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குது. அது யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. சூழ்நிலை நம்ம செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்கிறத பார்த்தாலே நமக்கு அப்படி ஆகிடும். அவங்களாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, நமக்கு தான் ஏதோ முடியல அப்படின்றது ஆழமாக பதிஞ்சிரும் இந்த சொசைட்டிலேயும், படிப்பு, குடும்பத்தில் இவங்கெல்லாம் செய்கிறத பார்த்தோன்னே. ஸோ இது எப்போன்னா உங்களையே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு ஆகிடும். அவங்கள மாதிரி நம்ம இல்லை, நம்ம தான் ஒரு மாதிரி குறையுள்ளவர்கள், ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு லேக் இருக்குது, என்கிட்ட ஏதோ குறை இருக்குது இப்படின்றது நம்ம வாயை தந்து சொல்ல மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி பேசுகிறேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டே கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை எழுப்பி ஒரு பெரிய தைரியமான ஆளாக மாற்ற அவருக்கு ஒரு லேசான காரியம். இது புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இது ஆகணுன்ற ஒரு ஆசை வரணும். அப்போ தான் நமக்கு தைரியம் வரும். எப்போவுமே மற்றவங்களை பார்த்துட்டு அவங்க நம்மளோட பெட்டராக இருக்கிறாங்க, நம்ம இன்ஃபீரியாக இருக்கிறோம், இது நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அப்படி தான் நமக்கு குறை இருக்குது. படிப்பு இல்லை ஒரு இங்கிலீஷ் பேச வரல, இல்லை ஏதோ ஒன்று. என் மகன் சின்ன வயசில் இருக்க போல் அவனுக்கு ஒரே கம்ப்ளைண்ட், ஸ்கூலுக்கு போனால் கம்ப்ளைண்ட் தான். அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறது கட்டுக்கதை இமேஜின் பண்ணிட்டு ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் செய்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது பார்த்தேன் நான், இது போக போக நல்லா ஆக போகிறதில்ல. இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா கிளாஸ்லேயும் என்கிட்டையும், இவனுக்கு தன்னை குறித்து என்ன இருக்கும், தன்னை குறித்த ஒரு 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 வேல்யூ என்ன பண்ணுவான். எல்லாருமே நம்மளை இப்படி சொல்கிறாங்க, நம்மளும் அப்படி இருக்கிறோம், நமக்கு இது வரல அது வரல அப்படின்னு ஏதாவது குறைவாக அப்படியே அவன் பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறது. 1ஆம் கிளாஸ் அப்போவே கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு.
நான் என்ன பண்ணேன், இந்த பையன் எதா ஒன்றில் எல்லாத்த காட்டிலையும் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஆகுறதுக்கு எதா ஒன்றில் சேர்த்து எதா ஆக வைக்கணும். ஏன்னா அதில் அப்படி ஆயிடுச்சுன்னா மிச்சத்துக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ன்றது அப்போது. இன்றைக்கி நிறைய புஸ்தகத்தில் அதை எழுதியிருக்காங்க. அப்போ நான் புஸ்தகம் வாசிக்கல, ஒன்றும் வாசிக்கல. எனக்கு யோசித்தேன், சரின்னு இவருக்கு துருன்னு இருப்பான், அந்த ஸ்கேட்டிங்கில் போட்டு விட்டா, ஸ்கேட்டிங்கில் போட்டால் ஃபஸ்ட்டு வந்துட்டார். ஸோ அந்த ஸ்கேட்டிங்க்கு அவருக்கு ஸ்கேட்டிங்க்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிலாம் கொடுத்து அவர் பயங்கரமாக ஸ்கேட்டிங்லாம் போய் அவர் உலகத்திலே பெஸ்ட்டு ஸ்கேட்டிங் மேன் மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அது மாதிரி தான் அவர் ஹி வாஸ் டூயிங் வெரி வெல். ஸோ இப்போது அடுத்த கேள்வி, இப்போ நீ இதில் நீ செய்ய போல மிச்சத்தையும் செய்ய முடியாது. அடுத்தது என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு இதில் அவங்கள தேர்ச்சியாக்கி ஏதாவது ஒரு காரியத்தில் நீ பயிற்சி பண்ணி நமக்கு அதில் நல்லா செய்கிறதுக்கு வரும் பொழுது, இந்த ஏரியாவில் எப்படி நம்ம பண்ணுறோம், ஆர்வத்தோடு பண்ணுறோம், கடினமாக பண்ணுறோம், அதான் நம்ம வந்துட்டோம். மற்றவனும் நம்மக்கிட்ட வர முடியல, நம்ம எப்படி வந்தோம். ஸோ அதே மாதிரி அதே எஃபர்ட்டு அதே ஆட்டிடியூட் இன்னொன்றில் போட்டால் நீ அதில் வர முடியும்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு இது முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கடினமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம், நம்மளும் மேலே வரலாம். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில், அவங்களுக்கு இஷ்டமான காரியத்தில் த பர்சன் மஸ்ட் ஸ்டார்ட் டு டூ ஒர்க் அண்ட் இட் மஸ்ட் பிகம் எக்ஸலண்ட். இப்போது எக்ஸலண்ட்டாக ஆகிட்டு தன்னம்பிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு இதில் செய்ய அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸு. அதெல்லாம் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் ஓடி ஃபஸ்ட்டு வருது, அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸு. இந்த பர்ஃபார்மன்ஸு என்ன ஆகும்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வர முடியாது, எல்லாத்துலேயுமே நீங்கள் டாப்பாக இருக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் டாப்பாக இருக்கிறோம், ஒரு தடவை கீழே இறங்கிடும், ஏதாவது ஒன்று யாராவது இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க, ஏதோ ஒன்று முடியாமல் போயிடும். ஸோ இப்படி இருக்க போல் இந்த பர்ஃபார்மன்ஸில் தான் நம்முடைய வேல்யூ அட்டாச் பண்ணிட்டா அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். திருப்பி சொல்கிறேன் கேளுங்க, நம்ம பர்ஃபார்மன்ஸில் எல்லோரும் கை தட்டுறாங்க, நல்லாயிருக்கும். நாளைக்கு நம்ம எதாவது தோல்வி ஆகிட்டு எல்லாருமே கை தட்டாமல் வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னா அதில் ரொம்ப ஆழமாக அஃபெக்ட் ஆகிடும். இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் அந்த பெரிய கிரிக்கெட் ஸ்டார் டோனி இருக்கார், அவர் வந்தார்னாலே கை தட்டுவாங்க. ஏன்னா 4, 6 அடின்னு வெளுத்து அவர் இடமே மாறிடும். அவர் வந்தார்னா தோந்து போட்டுக்கிற டீம் கூட வின் ஆகிடும். ஆனால் ஒரு வாட்டி என்ன ஆச்சு, எல்லோரும் அவர் மேலே பைத்தியமாக்குறாங்க. ஆனால் இவர் போய் ஆடுறாரு, இவரை நம்பியிருக்காங்க, அன்றைக்கி வேலை நடக்கலை, சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். உடனே ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர வெறுப்பு. அவங்க என்ன பண்ணாங்களாம் பாருங்களேன், அவர் அப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறார் ஒரு வீடு, அந்த வீட்டை போய் உடைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், நல்லா செஞ்சோன்னா தூக்கிடுவாங்க. நம்ம ஏதோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, சரியாயில்லைன்னு நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இது என்னப்பா, இது சரியில்லையே. இதுதான் உலகத்தில் இருக்கிற வேல்யூ சிஸ்டம். தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர். இது 2 தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த கேரக்டருக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் மிஞ்சி நிலையாக இருக்கிற ஒரு காரியத்தின் மேலே நம்ம குறித்த நம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் ஒர்த்து இருக்கணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படி இருந்துட்டு ஒரு நாள் அப்படி போச்சுன்னா ரொம்ப தோல்வியாகி நம்ம கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை, நம்ம செல்ஃப் ஒர்த்தே போயிடும். அதுக்கு தான் என் வாழ்க்கையில் நான் தான் சொன்னேன், எப்படி இருந்து நான் எப்படி வந்தேன். ஐ லுக் பேக், I was a shy introvert. இருந்தேன். எல்லோரும் இங்கிலீஷ் பேசினா பயந்து ஓடி போயிடுவேன், ஜனங்கிட்ட பேச மாட்டேன், கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேன், உச்சரிப்பு தப்பாக இருந்துச்சுன்னா எல்லாம் சிரிச்சிடுவாங்கன்ட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போகிற கேஸ் நான். எப்படி அப்போனா எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆள் தாழ்வு மனப்பான்மையும் பயத்துலேயும் கான்ஃபிடென்ஸே இல்லாத ஆளாக இருப்பான். இதெல்லாம் இருந்துச்சு என் லைஃப்பில். ஆனால் ஏசாமி என் வாழ்க்கையில் வந்த பிறகு என் லைஃபே மாற்றி எழுதினேன். இதுதான் ஒவ்வொருத்தருக்கு இருக்க ஹோப். இதை குறித்து தான் நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஆள் எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் மேனாக மாற முடியும். அதான் அவ்வளோ. இன்றைக்கி மியூசிக் கூட பார்த்திங்கன்னா பெரிய க்ரௌடு முன்னால் வாசிக்க போல் நிறைய பேர் அவங்க ட்ரக்ஸ் எடுத்துருவாங்க. ஏன்னா ட்ரக்ஸ் எடுத்தால் தான் கான்ஃபிடென்ஸ் வரும்னுவாங்க. அந்த காலத்துலேயே கான்ஃபிடென்ஸ்னால் உனக்கு என்ன க்ரௌடை பார்த்தா பயம், உனக்கு ஸ்டேஜ் ஃப்ரைட், அதுக்கு பார்த்தா ஸ்டேஜ் ஃபியரு. ஆனால் க்ரௌடை பார்த்தவொன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி ஷோ ஆஃப் பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டேஜ் ஃப்ரைட் கிடையாது. இவன் ஸ்டேஜ் ஃப்ரைட்டில் இருக்கிறவனுக்கு மாத்திரை கஞ்சா எதாவது போட்டு தன்னையே மறந்து எதாவது வாசித்தா தான் அவன் வண்டி ஓடுது. அது ஒரு பரிதாபமான நிலைமை. நிறைய பேருக்கு அது அப்படி பெரிய பெரிய ஆட்களே அப்படி போயிட்டாங்க. ஆனால் நமக்கு கான்ஃபிடென்ஸ் ஆர்டர் கொடுக்கும் பொழுது நம்ம பெரிய பெரிய சிச்சுவேஷன் எல்லாத்தையும் அடுத்தது என்னன்னு தெரியாது, ஆனாலும் என்ன ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அந்த நம்பிக்கை எப்படி வரப்போகுது, அதெல்லாம் நான் பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பாருங்கள், இப்படி போயிட்ட பிறகு இதுக்கெல்லாம் மிஞ்சி பர்ஃபார்மன்ஸு, கேரக்டரு. இன்றைக்கி கேரக்டர் நல்லாயிருக்கும், நாளைக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஏதோ தப்பு செஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, என்ன ஆகும்?
மானமே போச்சு, நம்மளை வந்து வேஸ்ட்டு, நம்ம சர்ச்சிலே நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆமாம், இதுதான் உலகம். ஆனால் இதுக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கணும். 2 காரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் தேவன் தம்முடைய சாயலில் என்னை படைச்சிக்கிறாராம். என்ன மாதிரி ஒரு காரியம்! 10 லட்சம் பேரில் ஒரு ப்ராடக்ட் வத்திப்பட்டி செஞ்ச மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக மெக்கானிக்கலாக ஒரு ப்ராடக்ட் மாதிரி இல்லை. நான் ஒரு யூனிக் பர்சன். என்ன மாதிரி இன்னொரு பர்சனே கிடையாது. 2 இலை ஒரு மாதிரி இல்லைன்றார், 2 கைரேகை ஒரு மாதிரி இல்லை. என்னை வினோதமாக, வித்தியாசமாக, தனித்துவத்தோடு என்னை படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் யாரா? ஆண்டருடைய சாயலில். ஆண்டவர் கடவுள், அவருடைய சாயலில் என்னை படைச்சிக்கிறார். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஒரு படைப்பிலேயே டாப் கிளாஸ் அவன் தான் நான், மனுஷன். இந்த மனுஷன்ட்டு வந்து இவ்வளோ தூரம் படைச்சிட்டு, நான் என் பாவத்துக்காக நான் ஒன்று செஞ்சு என்னுடைய எதிர்காலம் என்னை எந்த நோக்கத்தோடு கடவுள் படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடக்கூடாது. அப்போ அதை நிறைவேற்றணும்னா எனக்காக பரலோகத்திலேயே அதிக விலை மதிப்புள்ள ஒரு ப்ரெஷியஸ் அவருடைய குமாரனாகிய இயேசு, அவரை எனக்கு தந்தார். எதுக்கு? சிலுவையில் மறித்து என்னை மீட்கிறதுக்கு. உளுந்து போன ஆதாம் நிலையை காட்டிலும் பெருசாக மாற்றி தேவனுடைய மகன், அவருடைய சந்ததி மாதிரி, அவருடைய ஹேர் அப்படி மாற்றுறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை இவர் இன்றைக்கி நேற்று பிரச்சனை வந்தோன்னே செய்யலை, உலகம் தோன்றுவதற்கு முன்பே அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டின்றார். ஸோ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஏசாமி வந்து உங்களுக்காக மறிச்சிருப்பார். அதுதான் வேல்யூ. ஹீ ஹஸ் வேல்யூட் யூ ஸோ மச். உங்களையும் எண்ணி ஆண்டவர் அவ்வளோ கனமாக யோசிக்கிறனால தான் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ உங்களுக்காக எனக்காகவும் அவர் கொடுக்குறார். நீங்கள் ஒன்றியாக ஒரே ஆள் தான் அந்த உலகத்தில் இருந்திருந்தாலும், நான் இருந்திருந்தாலும் எனக்காக அவர் வந்திருப்பார், கூட்ட கும்பலுக்குன்னு இல்லை. ஸோ இதை நினைக்கும் பொழுது நீங்களும் நான் யார்? சாதாரண ஆள் கிடையாதுங்க. we are special. There's something so special and I belong to my father. பாருங்கள், எனக்குன்னு நான் ஏதோ கேரா பிளாட்ஃபார்ம் அனாதை கிடையாது. I belong to my father. அவர் தான் என் ஃபாதர். அவர் கண்ணில் நான் ப்ரெஷியஸாக இருக்கிறேன், நான் ஸ்பெஷலாக இருக்கிறேன். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது, இதை டைம் எடுத்து யோசிக்கும் பொழுது, you ponder over it, then you know how much you're valuable in God's eyes. அண்ட் உங்கள் கண்ணில் கடவுள் எப்படி நம்மளை பார்க்குறாரோ அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த கான்ஃபிடென்ட், த சைல்டு ஆஃப் த கிங், ஆண்டவருடைய மகனாக இருக்கிறோம். அது எவ்வளோ முக்கியமான காரியன்றதை உணரும் பொழுது உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையும் குறைவு மனப்பான்மை வராது. யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். நம்ம காட் ஸ்டேட்டஸில் இருக்கிறோம். இதுக்கு இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிற காரியத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக பைபிளில் நிறைய பேருடைய லைஃப் இருக்குது. நான் ஐ வில் கோ லேட்டர். பட் ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், கிதியோன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் பார்க்க போல் பைபிளில் நீங்கள் ஜட்ஜஸில் பார்த்தீங்கன்னா 6th அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் நான் பேசுகிற காரியங்களை. அவங்க ஊரில் அந்த ஜனங்களை வந்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல வயல்லாம் கஷ்டப்பட்டு நல்ல ஹார்வெஸ்ட் டைம் வரப்போல் அவங்க வந்து கொள்ளை அடித்துட்டு இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். எல்லாத்தையும் அடித்து அந்த ஜனங்களை ஒரு ஏழைகளை ஆக்கிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் பல வருஷமாக நடக்கிற ஒரு அவங்களுடைய கஷ்டம். அப்போது இது வந்து ஏன் அப்படி நடந்துச்சுன்னா, பைபிளில் இவங்க ஆண்டவர் கைவிட்டனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த சூழ்நிலைக்கு அவங்கள விட்டுறாரு. அப்புறம் ஜனங்க அழுகுறாங்க. ஆண்டவர் நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் மனது இறங்குறார். அப்போது ஒரு தேவதூதர் வந்து ஒரு வாலிபன் கிதியோன்னு வயலில் இருக்கிற சந்தித்து அந்த தேவதூதர் என்ன சொல்கிறாருன்னா, he says, ஜட்ஜஸ் 6:12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உன்னுடனே அவர் கர்த்தர் இருக்கிறாரு, உன் கூட கடவுள் இருக்கிறாருப்பா, நீ பராக்கிரமசாலியன்றார். இதான் ஸ்டார்டிங். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன் கூட நான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, போய் எதிராளிகளை நீ அவர்களை தோக்கடி, உன்னை எடுத்து பயன்படுத்துகிறேன். அப்போது இந்த மனிதனுடைய வார்த்தையிலேருந்து இவருடைய தன்னம்பிக்கை என்ன நிலைமையில் இருக்குது, அதுதான் அதை எடுத்துக்காட்டுக்கு தான் வரேன். அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையாகவே உன் கூட இருப்பேன்,
உன் கூட இருந்து நான் உனக்கு அந்த மீதியானவர்களை நீ அடிக்கிறதுக்கு அவங்கள தரமட்டமாக்குறதுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இது எப்படி ஆகும் ஆண்டவர்? இந்த கேள்வி தான், ஹவு கேன் ஐ, நான் எப்படி செய்ய முடியும்? தன்னை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னுங்க கடவுள் கூட இருக்கிறாரு, எகிப்துலேருந்து கூப்பிட்டு வந்தார், ஆனால் இன்றைக்கி நாங்கள் அடிமையாக இருக்கிறோமே, அப்போ கடவுள் எங்களை இப்படி விட்டுட்டாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? அந்த எண்ணத்தில் அவர் கேட்குறாரு. சொல்லிவிட்டு என்றைக்குமே இது எப்படி நடக்கும், நம்ம வச்சு யூஸ் பண்ணுவாரா, நம்ம செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பின்னால் ரியலாகவே சில ப்ரூஃப்ஸ் இருக்கும். நான் தான் அன்றைக்கி இதில் விழுந்துட்டேனே, நான் தான் அன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டேனே, நான் படித்து ஃபெயில் ஆனேனே, அப்போ எப்படி நீ சொல்கிறது சரியில்லையேன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும் லைஃப்பில். அதனால தான் ஜனங்க சிக்கிடுவாங்க. என்னை எப்படி கடவுள் யூஸ் பண்ண முடியும், எனக்கு தான் திக்கு வாயினா இருக்கேனே அப்படின்னு மோசஸ் சொல்கிறார். எனக்கு இது வராதே அது வராதே, இதெல்லாம் கற்பனை கிடையாது, நிஜமாகவே அவங்க கண்டிஷன். இப்போ அதுதான் தடை பண்ணுது, நம்மளால் செய்ய முடியுன்ற யோசனைக்கே இடம் இல்லை. ஏன்னா திஸ் இஸ் அ பிக் ப்ரூஃப் தட் ஐ எம் அ ஃபெயிலியர், ஐ கேனாட் டூ, ஐ எம் ஸ்மால். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு குடும்பம், அந்த ட்ரைபில் நான் இருக்கிறேன், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான், நான் கடைக்குட்டி. ஸோ இதான் என் நிலைமைங்க. நீங்கள் சொல்ல, நான் ரொம்ப கீழ் ஜாதியில் பிறந்துட்டேன் சார், எனக்கெல்லாம் எவனும் மதிக்க மாட்டான், எனக்கு வேலை கொடுக்க மாட்டான், என்னை மதிக்க மாட்டான், சேர்த்துக்க மாட்டானுங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், வேறு என்ன நான் சொல்ல முடியும், நான் ஏழை குடும்பத்தில் இருந்துக்கிறேன், சிலவங்க பேக்ரவுண்டு இருக்குது, எனக்கு ஒரு பேக்ரவுண்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இவர் சொல்லிகிட்டு இருக்கார். நம்ம சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவருக்கு, ஏன்னா ஹவு கேன் ஐ, அதான் கேள்வி, நான் எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் நீ சும்மா சொல்கிறீர, இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். நானா எப்படி வீடு கட்ட முடியும், இந்த கேள்வி எனக்கு. கையில் காசே இல்லாமல் சும்மா எப்படி, கையில் தான் கொஞ்சமாச்சு இருக்கணும், ஒன்றுமே இல்லை, அப்புறம் நான் எப்படி வீடு கட்டுவேன், அது ஆண்டராக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம். அது எனக்கு வேணும்னு கேட்குறது கூட மனசு இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் சில கட்டங்கள் வரும் பொழுது, படிப்பு, யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கணும் பிள்ளைகளை, கல்யாணம் பண்ணணும் பிள்ளைகளை, இதெல்லாம் சிலவங்களுக்கு ஏற்கனவே மூதாதையர்கள் காசு வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு இல்லைன்னா நம்ம இதெல்லாம் எப்படி செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை வரும். ஆனால் நான் கற்றுக்கிட்டேன் என் லைஃப்பில் என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு நீ நிற்கும் பொழுது கடவுள் பணத்தை அப்போ தான் கட்ட விழுக்கிறார். இது ஒரு ரகசியம். அந்த ஆசாரியர்கள் பாருங்கள், யோர்தானை கால் மிதிக்கும் பொழுது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இல்லை, ஒரு அடி தூரத்தில் கூட ஒன்றும் நடக்கலை, தண்ணியில் காலை வச்ச உடனே தண்ணி பழக்குது, கால் எடுத்து வைக்கிறதும் சிங்க்ரனைஸ் ஆகுது, பழக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், பிரதர் எங்களுக்கு குடும்பத்தில் செலவுக்கு காசு இல்லை, ஒரு சம்பளம், குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு எங்கே போகிறது, அதனால் இன்னும் 2 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் இப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, பற்றாக்குறை. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, அந்த குழந்தை வந்த பிறகு கடவுள் ஒரு பாக்கெட் காசு, ஒரு அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. எப்படி நீ கேட்கறதில்ல, அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு எங்கே முடியாது, இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு எதிர்கால நிலைமையை கணிக்கிறோம். நீங்கள் அங்கே போல அங்கே வரும். அதுக்கு தான் அவர் பேர் யெகோவா ஈரே, இந்த மவுண்ட் ஆஃப் த லார்ட் இட் வில் டேக் கேர். அந்த சம்பவம் அந்த சூழ்நிலைக்கு வரப்போல் அவர் செய்வார். ஆபிரகாமின் குழந்தை ஈசாக்கை பலியிடுறதுக்கு ஆண்டவர் நிறுத்திட்ட உடனே தான் அங்கே ஒரு ஆடு அங்கே தென்படுது. ஆண்டவர் இதுக்காக வைத்தார். எல்ஷடாய் ஹஸ் ப்ரிப்பேர்ட். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவார், நம்ம தேவையை சந்திக்கிறவராக இருக்கார். ஸோ இது ஒரு சகஜம். உலகத்தில் எல்லோரும் பேசுகிறது, இது முடியுமா, அது முடியாது, இது முடியாது, எல்லாம் பயம் வரும். ஹவு கேன் ஐ, நான் எப்படி செய்ய முடியும், நீ செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, இப்போ நமக்கு அதை நம்புறது கூட முடியல. ஸோ நம்ம மனசில் பார்த்திங்கன்னா நம்முடைய செல்ஃப் இவாலுவேஷன், நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இப்போ நிறைய இடத்துல போல கேட்பேன், உங்களை குறித்து மார்க்கு 0லேருந்து 5 மார்க் கொடுங்கன்னு கேட்டால் யாரும் சொல்லாதுங்கன்னு சொல்கிறேன்.
அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க, நான் 0லேருந்து 2 தான், அதுக்கு மேலே எனக்கே மார்க் கொடுக்கு, நானே சரியில்லை. பார்த்தீங்களா? எல்லோரும் பாருங்கள், யாரும் எனக்கு 5 மார்க்கு 6 மார்க்குன்னு எவனும் சொல்ல மாட்டான். நான் 1, நான் தான் சரியான மனைவி இல்லை, எல்லோரும் சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நான் எனக்கு சரியாக சமைக்க தெரில, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதனால் நான் சரியே இல்லைன்ட்டு 1 மார்க் கொடுத்துக்குவாங்க. மற்றவங்களாம் 5 மார்க்கு நம்ம. ஆனால் ஆக்சுவலாக யாருமே 5, எல்லாமே 1 2 வரதே கஷ்டம். ஏன்னா நம்மளை அசஸ் பண்ணுறோம். நம்மளுடைய நாலேஜில், நம்ம எதிர்பார்ப்பில் நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த குறை நமக்கு தான் தெரியும். உடனே நம்ம என்ன சொல்கிறோம், ஐ எம் நாட் குட் இனஃப். அது என்ன, நம்ம கான்ஃபிடென்ஸ், அதை ஷேக் பண்ணுற காரியம் இதெல்லாம். ஸோ இந்த மனுஷன் ஷேக் அண்ட் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறவரை ஆண்டவர் வந்து எப்படி தூக்குறாரு பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அசஸ் பண்ணுற ஒன்றை, நீ வந்து பயந்தாங்கொலி, நான் சிறிய குடும்பம், என் ட்ரைபு ரொம்ப சிறுசு, ரொம்ப மதிப்பில்லாமல் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களெல்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஏன் அசஸ்மெண்ட்டு பாரு, உன் அசஸ்மெண்ட் அது. ஆனால் ஏன் எவாலுவேஷன், ஏன் அசஸ்மெண்ட் என்னது, உன் அசஸ்மெண்ட்டில் நத்திங் பட் டிஃபிஷியன்சி, இன்சஃபிஷியன்ட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இது குறை அது குறைன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் உன் கூட இருந்துட்டேன்னா எப்படா குறை இருக்கும், எப்படி குறை இருக்கும்? நீ 0 0 0 0 0 நான் 5 0 போடுறேன், நான் 1 முன்னால் வந்து நின்னா இன்னும் 1 லட்சம் ஆயிரும். ஆண்டவர் வந்து ஆட்ஸ் வேல்யூ. நான் உன்னோட கூட இருக்கப்போ நீ என்ன மாதிரி ஆயிடுவேன். அப்போது அதான் சொல்கிறாரு, த லார்ட் இஸ் வித் யூ, யூ மைட்டி மேன் ஆஃப் வேலர் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஏய், உன் கூட ஆண்டு இருக்கிறார், அதை நல்லா யோசி. அப்போ என்ன ஆகுது, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டு கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தனத் மீ. இப்போது அந்த வசனம்லாம் நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன வசனம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கே இருக்கு? பிலிப்பியர் 4:13. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் ரோமர் 8:31 என்ன சொல்கிறாரு? இவரை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்மோடு பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்போ உன்னை குறித்து என் கூட ஆண்டு இருந்துச்சுன்னா எவன் எனக்கு எதிர்க்கமா? எவனாச்சும் நிற்க முடியுமா? பரிதாபமாக தான் போவாங்க. இப்போ உங்களுடைய பிக்சர், உன்னை குறித்த படம் மாறுது. உங்களை குறித்த படம் மாறணும். நீங்கள் உண்மையாகவே யார்? நீங்கள் வந்து கடவுள் சாயலில் படைத்து, கடவுள் ஒன்று உள்ளே இருக்கிறார், கடவுளுடைய தெய்வீகம் ஒன்று இருக்குது, உனக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம அசஸ்மெண்ட்டு குறைய மட்டும் பார்க்காதபடி, ஆண்டவர் என் கூட நிற்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிரே எவன் நிற்க முடியும்? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துனா நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதான் தாவீது இதெல்லாம் சொல்கிறது. வசனம்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த கான்ஃபிடென்ட் வார்த்தைங்கள்லாம் எப்படி சொல்கிறாரு? ஆண்டவருடைய பலத்தினால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன்றாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா யோனத்தானும் அவர் கூட இருந்தவனும் ஒரு சேனையே போய் 2 பேர் போய் கலக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆனால் இவனுங்க ஒன்றும் பண்ணல, கர்த்தர் அசைவாடினார். கிதியோனுடைய காரியத்தில் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அசைவாட்டுக்கிறார். இவங்க ஒன்றுமே செய்யலை. இவங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. 300 பேர் கையில் கூட ஒன்றும் சண்டை போடுற மாதிரி இல்லை. எக்காலத்தை ஊதுறானுங்க, கையில் இருக்கிற பானையை உடைக்கிறாங்க, உள்ளே இருக்க தீவெட்டியை கையில் பிடிச்சிக்கிறாங்க, கத்துறானுங்க. அவ்வளோதான். எதிரிகளுக்குள்ளே குழப்பமாகி ஒருத்தன் வெட்டி அவங்களே செத்து போகிறாங்க. இப்படி அற்புதத்தை செய்ய முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு எளியவனை எடுத்து பயன்படுத்த முடியும், முட்டாள் எடுத்து பயன்படுத்த முடியும், கர்த்தரால் ஆகாது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி உன்னுடைய அசஸ்மெண்ட் வந்து காட்ஸ் அசஸ்மெண்ட்டுக்கு நீ மூவ் பண்ணும். இதுதான் உங்களுக்கு விடை. நீங்களே உங்களை குறித்து கணக்கு போடுறீங்களே, அந்த கணக்கை தூக்கி போட்டு கடவுள் உங்களுக்கு எப்படி கணக்கு போட்டு வச்சுக்கிறாருன்னா, நீ பராக்கிரமசாலி, நீ சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன்ல, அதனால் உனக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான், எப்போவுமே வெற்றி தான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் கண்ணோட்டத்தை மாற்றணும். என்ன கண்ணோட்டம்? ஆண்டவருடைய பிள்ளை, நான் யார், இதெல்லாம் தெரிய போல் நம்முடைய கான்ஃபிடென்ஸ். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பணத்துக்கும் என் பொருளுக்கும் என் ஞானத்துக்கும் மிஞ்சின காரியங்கள் என் லைஃப்பில் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி நான் செய்ய முடியும்? நான் ஊர் ஃபுல்லாக போய் பிச்சை எடுக்க முடியுமா? இதெல்லாம் என்னால் எப்படி செய்ய முடியும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். ஆண்டவருடைய வசனம். இன்றைக்கி கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். உன் வீடு கட்டுறது, உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது, உங்களுக்கு வேண்டிய அனைத்தும். உன்கிட்ட ஒரு ஷூ ஆசைப்பட்டால் கூட ஆண்டவர் அப்பாட்ட சொன்ன போல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸோ இன்றைக்கும் தளர்ந்து போக வேண்டாம். நாம் வந்து தனியாக இல்லை, நாம் யாரும் அனாதையாக இல்லை. பரலோக தகப்பன் நம்முடைய அப்பா நமக்காக இருக்கும் பொழுது
அவரை பிடிச்சிக்குவோம். அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்ய வருவார். நமக்கு வெற்றி தான். நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸோடு நம்ம வாழ முடியும் இன்றைக்கு. ஸோ இப்பொழுது நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்பா, நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் அநேக குறைகள் இருந்தாலும், நீர் எங்கள் மேல் அன்பு வைத்துக்கிறீர். எங்கள் புறம்பே தள்ளவில்லை. நான் பாவியாக இருக்கும் பொழுதே என்னை நீர் நேசித்தீர். நீர் சொன்னீர், நீ பாவியாக இருக்கும் பொழுதே நான் உன்னை நேசித்தேன். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தெரியட்டும், நாங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுதே எங்களை நீர் நேசித்த தேவன், எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன். நாங்கள் உங்கள்கிட்ட வரும் பொழுது நீர் அணைத்துக் கொள்வீர். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரி உள்ளத்தில் ஒரு தைரியத்தை கொடுங்க. எனக்கும் ஒரு புது வாழ்க்கை உண்டு. ஏன்னா இது என்னை வச்சு இல்லை, நான் நம்புகிற இயேசு என் கூட இருக்கும் பொழுது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பலன் எங்கள் உள்ளாக வரட்டும். பார்த்து கொண்டிருக்க உள்ளத்தில் பலவீனமாக இருக்கிற எவ்ரி சோல் ஐ கமாண்ட் a new strength come into their life. பணமோ வியாதியோ எதிர்ப்போ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற தைரியம் என் ஏசப்பா என் கூட இருக்கும் பொழுது எனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கொடுப்பார். கிதியோனுக்கு வெற்றி கொடுத்த தேவன், நானும் வெற்றியாக மாறுவேன். அந்த தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ எம்என்எம் ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.